ஹலோ ஆல். இன்னைக்கு மீன்கார மீனும், இறாலும் கொண்டு வந்திருந்தாங்க. மீனு, இறால், நண்டு இது எது கொண்டு வந்தாலுமே ஆஞ்சி குடுத்துட்டு, நீட்டா வாஷ் பண்ணி குடுத்துட்டு தான் போவாங்க. நம்ம 1 ஆர் 2 வாஷ் பண்ணா போதும். இன்னைக்கு நான் வவ்வா மீன் தான் வாங்கியிருந்தேன். வவ்வா மீன் வந்து இத விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல கூட கிடைக்கும். இறால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல கிடைச்சது. எப்பவுமே பொடி இறால் தான் கொண்டு வருவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிறதுனால எனக்கு கிளீன் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இறால் எப்பவுமே வந்து நீட்டா உரிச்சு குடுத்துட்டு போவாங்க. அது பின்னாடி வந்து நம்ம கீறி எடுப்போம் இல்லையா? அது வந்து கிளீன் பண்றது நம்ம தான் பார்த்துக்கிறணும். வவ்வா மீன் வந்து ஃப்ரை பண்ணலாமான்னு கேட்டேன். அந்த அக்காவும் வந்து ஃப்ரை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது பிஞ்சு பிஞ்சு தான் வந்துச்சு. சைட் பை சைடு வந்து இறாலையும் வந்து நீட்டா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் இறால் மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு, மிச்ச இறால் வந்து கொஞ்சம் எடுத்து வந்துட்டு பிரியாணி தான் செஞ்சிருந்தேன். சிக்கன் பிரியாணி எப்படி செய்வோமோ, அதே மாரி தான் இறால் பிரியாணியும் ட்ரை பண்ணியிருந்தேன். நெய் மட்டும் ஸ்டார்ட்டிங்லயே சேர்க்காம, பிரியாணி இறக்குறதுக்கு முன்னாடி லைட்டா வந்து ஊத்திட்டு கிளறி விட்டுக்கிட்டேன். ரைஸும் வந்து பிரியாணி ரைஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலா நார்மலா நம்ம வீட்ல சாப்பாடு செய்வோம் இல்லையா? அதே ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். கூடவே வந்து வெங்காய பச்சடி வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். தயிர் பச்சடில கேரட்டு, மாங்காய், மாதுளம்பழம், திராட்சை அது மட்டும் இல்லாம லைட்டா கொத்தமல்லி கூட சேர்த்துக்குவாங்க. நான் இன்னைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் 2யும் வச்சு மட்டும் தான் தயிர் பச்சடி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு இறால் பிரியாணி, இறால் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் வந்து தயிர் பச்சடியோட முடிச்சாச்சு. See you all in the next video.